உண்மையாவே இந்த முட்டையில என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ ரெண்டா பிரிப்புங்க. ஒண்ணு வெள்ளைக்கரு, ரெண்டாவது மஞ்சக்கரு. இந்த வெள்ளைக்கருவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 கிராம் மிக மிக குவாலிட்டி புரோட்டீன் நமக்கு வந்து புரதச்சத்து கிடைக்குது. இந்த புரதச்சத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கும் பயம் இருக்காது. சோ கண்டிப்பா இந்த வெள்ளைக்கருவை பத்தி நீங்க பயப்படவே மாட்டீங்க. சோ அது தனியா வச்சிரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஞ்சக்கரு. இந்த மஞ்சக்கரு தான் வந்து எல்லாருக்குமே ஒரு வில்லன் அப்படின்னு பாக்குறோம். இந்த மஞ்சக்கருவுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5.5 கிராம் கொழுப்பு ஃபேட். அது கொழுப்புனாவே கொலஸ்ட்ரால் கிடையாது, கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கொழுப்புனா ஃபேட்டு இல்ல லிப்பிட்னு சொல்லுவோம். இதுக்குள்ளார வர ஒரு காம்பவுண்ட் தான் கொலஸ்ட்ரால். ஸோ 5.5 கிராம் கொழுப்பு இருக்கு. இதுல 28% சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, 40% அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ன்றது நல்ல கொழுப்பு. ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. கொலஸ்ட்ரால் நம்ம சொல்லும் பாத்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் எவ்வளவு இருக்கு? 180 மில்லிகிராம் தான் இருக்கு. சோ உடனே என்ன நினைப்பீங்க, டாக்டர் தான் கொலஸ்ட்ரால் இருக்கு அதனாலதான் நான் ஒதுக்கி வைக்கிறேன், அப்புறம் ஏன் வந்து எல்லோ நீங்க அந்த அளவுக்கு வந்து கெடுதல் கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்றத அடுத்தது சொல்றேன். சோ இந்த கொலஸ்ட்ரால தானே நம்ம பார்த்து பயப்படுறோம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கொலஸ்ட்ரால்ன்றது வந்து உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம் கிடையாது. எப்ப கெடுதல்னா ஒரு அளவுக்கு மேல போகும்போது கெடுதல். கொலஸ்ட்ரால் மட்டும் கிடையாது, உடம்புல எந்த விஷயம் ஒரு அளவுக்கு மேல போனாலும் கெடுதல் தான். ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் கண்டிப்பா வேணும். அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அது கொலஸ்ட்ரால்னாவே உடம்பு பாதிப்பும் கிடையாது. கொலஸ்ட்ரால் இல்லாம எந்த ஒரு அனிமலும் உயிர் வாழ முடியாது. அதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால்ன்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த செல்களுடைய மெம்பரேன்னு சொல்லுவோம், ஜவ்வு. இந்த ஜவ்வுடைய மெயின் காம்பனண்டே கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால் இல்லைன்னா எந்த ஒரு செல்லுமே வந்து நிலைச்சு நிற்க முடியாது. அதே போல இந்த கொலஸ்ட்ரால் இருந்தா நிறைய முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. இந்த கொலஸ்ட்ரால் பத்தி தனியா ஒரு வீடியோ போடும், அதை நீங்க பாருங்க. சோ இதுல மெயினா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடம்புல நீங்க வெளியேந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கலாம் 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புக்கு தேவை. நீங்க வெளியே இருந்து உதாரணத்துக்கு 500 மில்லிகிராம் எடுத்துக்கிறீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும்? மீதி 1500 உடம்பு உற்பத்தி பண்ணும். நீங்க வெளியே இருந்து 100 எடுத்துக்கிறீங்கன்னா மீதி 1900 உற்பத்தி பண்ணும். சோ நீங்க கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டாலும் உடல்ல 2000 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செஞ்சுட்டு தான் இருக்கும். சோ அந்த கொலஸ்ட்ரால் அதுல ஒரு 180 மில்லிகிராம் எடுத்துக்கிறதுனால உங்க உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டே என்ன பண்ண போது உடம்பு அந்த அளவு குறைச்சிட்டு மீதி அளவு மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போகுது, அவ்வளவுதானே தவிர இந்த முட்டையில இருக்கிற 180 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால்னால உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சோ முட்டையில இருக்கிற மஞ்சக்கரு கண்டிப்பா உடம்புக்கு நல்லதுதான், டவுட்டே வேண்டாம். இந்த கொலஸ்ட்ரால் நினைச்சு கண்டிப்பா பயப்படாதீங்க. கொலஸ்ட்ரால் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பகுதி.